சொல்லு தேன்மொழி, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எப்படிலாம் வாழணும் ஆசையா இருந்தது? எப்படின்னா? ஆசைகள் இருக்குல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி எப்படி இருக்கணும், அப்படி எப்படி வாழணும் அப்படின்னு நிறைய கனவுகள்லாம் இருக்குமாமே. உனக்கு என்ன கனவு சொல்லி? உன் கனவை என்னால நிறைவேற்ற முடியுதான்னு பாக்குறேன். இப்பவுமே என் கனவு நிறைவேறிக்கிட்டு தான் இருக்குது. என்ன சொல்ற? ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவும் நீங்க என் கூட இப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கணுங்க தான் என் ஆசை. அது இப்ப நிறைவேறிட்டு இருக்குல்ல. அது இது 1 மாசம் தானே, அப்புறம் நான் பாட்டு டூட்டி பார்க்க போயிருவேன். நீ அடுத்த வாரமே படிக்க போயிருவ. அப்புறம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உட்கார்ந்துருவல்ல. எனக்கும் அதுதான் ஆசை. எப்பவும் நீ என் கூடயே இருக்கணும் தான் ஆசை. இப்பவும் நீ எனக்கு மனைவி ஆயிட்டங்கிறது எனக்கு கனவு மாதிரியே இருக்குது. இதுக்கு முன்னாடி உட்காந்து பேசுவோமே, அப்படியே தோணுதுன்னா பாத்துக்கங்க. இப்போ நான் உங்க மனைவி. அது அப்பப்ப ஞாபகப்படுத்து. ஐயோ போங்க. நீ இப்ப ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? நான் அழகா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். என்ன சந்தோஷமா பாத்துக்கிறீங்கல்ல, அதான் ரொம்ப அழகா தெரியல. அப்படியா? ஆமா. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கெல்லாமோ கூட்டு போறேன்னு சொன்னீங்க, கூட்டே போகல. மீனா நீ வேண்டான்னுட்டாங்க. இன்னொன்னு மீனா நீ சொன்னா சரியா இருக்கும். நான் மீறி போறேன்னு சொன்னா யாரும் தடை பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்கு அது பிடிக்கல. சஞ்சலத்தோட போக கூடாது, எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட போகணும்னு ஆசைப்பட்டேன். அன்னிமாருக்கும் பிடிக்கல, அம்மாவுக்கும் பிடிக்கல, அதான் விட்டுட்டேன். உனக்கு ஆசையா இருக்கா? உனக்கு ஆசையா இருக்குன்னா சொல்லி நான் கூட்டிட்டு போறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. வெளியில போனா கூட இவ்வளவு ஜாலியாவா இருக்கும். நம்ம ரெண்டு எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து பேசணுங்கிறதுக்காக வீட்ல யாருமே இருக்கிறதே இல்ல. அப்படியே வீட்ல இருந்தாலும் யாரும் நம்ம இருக்க பக்கமே வரதே கிடையாது. இதை விட ஒரு தனிமை நமக்கு கிடைச்சிரும். இதான் என் தேன்மொழிங்கிறது. அப்படி புரிஞ்சு நடந்துக்கிடுவா. எனக்கு இதான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ஐ லவ் யூ தேன்மொழி. சரிங்க. நிஜமாவே எனக்கு மனைவி ஆறவா என்ன புரிஞ்சு நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நீ இருக்க தெரியுமா? எங்க புரிஞ்சுக்காம என் மேல கோவத்துல இருப்பியோன்னு நினைச்சேன். போங்க, இப்பலாம் சொல்லாதீங்க. ஐ லவ் யூ தேன்மொழி. ஐ லவ் யூ கிசா. தேன்மொழி, கடைசி வரைக்கும் என் கூட இதே மாதிரி இருப்பல்ல? கடைசி வரைக்கும் உங்க கூட நான் இப்படியே தான் இருப்பேன். இங்க பாரு, கண்ணன் மனைவினா சின்ன சின்ன சண்டை சச்சரவுல வரதான் செய்யும். அப்பெல்லாம் என்னை விட்டு நீ போயிட மாட்டல, என்கிட்ட கோவம்லாம் பட மாட்டல. நான் இதாவது அறிக்கட்டமா ஏதாவது பண்ணனா கூட என்ன புள்ள மாதிரி நினைச்சு மன்னிச்சிரு. போங்க, அதெல்லாம் ஒண்ணு கோபப்பட மாட்டேன். உங்களை விட்டுட்டு எக்காந்த கொண்டு போகவே மாட்டேன். என் மேல சத்தியம் பண்ணு. எக்காந்த கொண்டு என்னை விட்டு போகவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நீங்க போங்க. யாராவது கெட்ட புருஷன் விட்டுட்டு போவாங்களா? போங்க கிசா. நீ என்னை விட்டு போனா நான் தாங்கிக்கிடவே மாட்டேன் தெரியுமா? எங்க வீட்டுல எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாரும் காட்டிலும் எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமா, எல்லாரும் விட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே நான் அதிர்ஷ்டக்காரிதான். நானும் அதிர்ஷ்டக்காரன் தான். இவ்வளவு அழகான பண்பான குணமான ஒரு மனைவி எனக்கு கிடைச்சிருக்கான்னா அப்போ நான் அதிர்ஷ்டக்காரன் தானே? ஆமா கிசா, என்ன பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாருமே லவ் பண்ணது இல்லையா? இல்ல, நான் யாரையும் காதலிக்கல. காதலிக்கணும்னு தோணல. எனக்கு காதல பிடிக்கல. எதனால? எங்க அம்மா அந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அதனால எவ்வளவு அவமானப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். 20 வருஷம் எங்க அப்பா விட்டு பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கும் நீங்க லவ் பண்ணாம இருந்ததுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? காரணம் நிறைய இருக்குது. எங்க அம்மா எங்க அப்பாவை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அப்பாவும் காதலிச்சாங்கன்னா எங்க அம்மா அளவுக்கு இல்ல. எங்க அம்மா எங்க அப்பா விரட்டி விரட்டி காதலிச்சிருக்காங்க. எங்க அப்பா தான் உலகம் சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. அப்பாட்ட போய் லவ்வ சொன்னது எங்க அம்மா தான். ஆனா எங்க அப்பா எங்க அம்மா காதல புரிஞ்சுக்கவே இல்ல. புரியாத காதலி. அது எங்க அம்மாக்கு கிடைச்ச தண்டனை. 20 வருஷம் எங்க அப்பா புரிஞ்சுக்காதனால எங்க அம்மாக்கு கிடைச்ச தண்டனை. எங்க அம்மா காதலிச்சதுனால எங்க அம்மாக்கு கிடைச்ச தண்டனை. அதனாலதான் எனக்கும் காதல்னா பயம். நான் பாட்டுக்கு ஒரு பொண்ணை காதலிச்சு அவதான் வேணும்னு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு என்ன புரிஞ்சுக்காம போயிட்டானா? அப்ப என்ன மட்டும் எப்படி காதலிச்சீங்க? அதுக்கும் காரணம் இருக்குது. என்ன காரணம்? உன்னை நான் பார்த்த அன்னைக்கு என்கிட்ட நீ விளையாண்டியே அந்த விளையாட்டு தான். கள்ளம் கபடம் இல்லாத அந்த விளையாட்டு, குழந்தைத்தனமான அந்த விளையாட்டு. உனக்கு கிடைச்ச ஒரு மீன் தொட்டியை பத்திரமா பாதுகாக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட சண்டைலாம் போட்டியே. அதனால் என்னமோ தெரியல, உன்கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு எங்க உன் மேல காதல் வந்துருமோன்னு ரொம்ப பயம். எப்படி படுத்தாலும் உன் முகம் வந்துகிட்டே இருந்தது. உன் ஞாபகம் எனக்கு கொல்ல ஆரம்பிச்சது. சஞ்சலத்து சபலத்துல நான் விழ ஆரம்பிச்சேன். பயம் வந்துட்டு இதுக்கு மேலேயும் மறைக்கிறது நல்லது இல்லைன்னு அம்மா கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். காதலிக்கவும் கூடாது, கல்யாணமும் பண்ணக்கூடாது வைராக்கியமா இருந்த என் மனசுக்குள்ள நீ வந்தது அம்மாக்கு ஒரு சந்தோஷம். நிச்சயமா நீ நல்லவளா இருப்பேன்னு அம்மா யூகிச்சாங்க. அப்புறம் அம்மா செஷன் பண்ணாங்க, இந்த பொண்ணு உனக்கு பொருத்தமா இருப்பாடான்னு. அதுக்கப்புறம் நான் காதல சொன்னேன். அப்போ அத்தை வேண்டான்னு சொன்னா என்ன வேண்டான்னு போயிருப்பீங்களா? வேண்டான்னு போயிருப்பேன். ஆனா என் மனசு ஒன்னதான் சுத்தி சுத்தி வந்திருக்கும். சத்தியமா சொல்றேன். அது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததும் இல்ல, எந்த பொண்ணுகிட்ட என் மனசை பறி கொடுத்ததும் இல்ல. எப்போ உன்னை பார்த்தனோ அப்பவுமே என் மனசு ஃபுல்லா நீ நிறைஞ்சிருந்த தெரியுமா? எங்க பார்த்தாலும் உன் குரல், எங்க பார்த்தாலும் உன் சிரிப்பு, எப்படி திரும்பினாலும் உன் குறும்புத்தனம். அப்பப்பா எனக்கு கொன்னுட்டு தெரியுமா? சப்போஸ் அத்தை என்ன வேண்டான்னு சொல்லிருந்தா? இல்ல, அம்மா கிட்ட ஏத்து சொல்லிருப்பேன். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குமான்னு சொல்லிருப்பேன். நிஜமாவா? சத்தியமா உன்னை பிரிஞ்சு இருந்திருக்கவே மாட்டேன். சரி, அடுத்து நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க? இதுல யோசிச்சு பிளான் போடுறதுக்கு என்ன இருக்குது?
கடவுள் எப்படி வழி நடத்துறாரோ அது மாதிரி போட்டோம். இப்ப எல்லாரும் பிளான போட்டா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது நம்ம வாழ்க்கையில நடக்கும் இருக்கோ அது நடந்தே தீரும். அதாவது காலத்துல அது நடந்துகிட்டு தான் இருக்கும். அது நம்மளாம் பிளான் எல்லாம் போட வேண்டாம். கிடைக்கிற நேரத்துல சந்தோஷமா ஹாப்பியா இருப்போம், அவ்வளவுதான். அப்போ ஃபியூச்சர் பிளான் எதுவுமே இல்லையா? நம்ம வீட்டுல எல்லாம் ஃபியூச்சர் பிளான் போட்டுட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தினேஷ் என்ன சம்பாத்தியம் பண்றான், தமிழனி சம்பாத்தியம் பண்றாங்க, பிள்ளைகளை வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்காங்க, அம்மா கூட ரொம்ப அனுநியமா பாசமா இருக்காங்க. அப்படி லைஃப் போக வேண்டியதுதானே, நல்லா தானே இருக்குது. இந்த வீட்டுல எல்லாருமே அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் தேவையில்லை. கூட்டு குடும்பத்துல இருக்கோம். என்ன புள்ள மாதிரி இங்க எல்லாரும் பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாத எனக்கு என்ன பண்ணணும்னு? இல்ல கிசான், சொன்னேன். மத்த குடும்பத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த குடும்பத்து மேல எனக்கு சந்தேகமே வராது. சந்தேகப்படவும் கூடாது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க. என் அண்ணன் மாதிரி சுயநலமா யோசிச்சிருந்தா இன்னைக்கு இந்த கூட்டு குடும்பமே இருந்திருக்காது. தினேசன் எடுத்துக்க, நம்பர் 1 பிசினஸ்மேன், தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பிசினஸ்மேன். அவன் நினைச்சிருந்தா தனியா போய் எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனா நம்ம வீட்டுல எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தல. ஆமா. தமிழ நீ என்னைக்காவது பெருமையா பந்தா பண்ணி பேசுறத பாத்துருக்க? இல்ல. அவன் ஹஸ்பண்ட் சம்பாத்தியம் பண்றதுக்கு அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனா வாழ மாட்டாங்க. என்னைக்கு அவங்க பழச மறக்கல. நம்ம எந்த நிலைமையில இருந்து வந்தவங்க தான் மறக்கல. இந்த வீட்டுல உள்ளவங்களோட எவ்வளவு அனுநியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. செம்பல் எண்ணெய் இருக்கட்டும், மீனாணி இருக்கட்டும், மீனாக்குட்டி எண்ணெய் இருக்கட்டும், எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. உன்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், நீயும் அப்படிதான் இருக்கணும். சரி. செல்ல தென்மொழி, இதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ தென்மொழி. என்ன வீட்ல அம்மா மாதிரி யாருமே இல்ல, எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறீங்களா? டான்ஸ் கிளாஸ் போகணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நகிலி, நீ ஏதாவது ஒண்ணு கட்டிட்டு போய. இல்ல சித்தி, டான்ஸ் கிளாஸுக்கு எல்லா முடியும் ஒண்ணா கட்டிட்டு தான் போகணும். எனக்கு கெட்ட முடியல. நிஜமாவே சித்திக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்க போறேன். ப்ளீஸ் சித்தி. ஆனந்தத்தை இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கொண்டு கொடு. அத்தை பாவம், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்கல்ல, அதான் அவங்களுக்கு மேற்கொண்டு கஷ்டம் கொடுக்க வேண்டாமே நினைச்சேன். இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கும்போது தலை கட்டினா நல்லா இருக்காது. நீ ஏன் ட்ரை பண்ணு, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. தங்கப்புல என்னமா ஒரு மாதிரி நிக்கிற? ஒண்ணும் இல்ல சித்தப்பா. இல்லையா, என் தங்கப்புல இப்படி நிக்காத. என்னத்துக்கு? தங்கப்புல அப்பா கிட்ட சொல்லி, அப்பாட்ட சொல்லு தங்கம். இல்ல சித்தப்பா, டான்ஸ் கிளாஸ் போனோம். தலை பின்னதுக்கு யாருமே இல்ல அத்தா. அவ்வளவுதானா? இரு. தேன்மொழி, ஏமா தேன்மொழி. சித்தப்பா, அவங்களுக்கு டயர்டா இருக்கு சித்தப்பா. வேண்டாம், நானே பின்னிக்கிறேன் சித்தப்பா. அதுக்கு என்ன, என் தங்க பிள்ளைக்கு சித்தப்பா தலை கட்டி விடுவேன். வா, எப்படி கட்டணும் சொல்லி சித்தப்பா கட்டி விடுறேன். சித்தப்பா, உங்களுக்கு தலை பின்ன தெரியுமா? பின்ன என் பிள்ளைக்கு எனக்கு தலை பின்ன தெரியாதா? வா, குதிரை வாழ் தானே போடணும். அப்பா போட்டு விடுறேன். வரியா? அதெல்லாம் வேண்டாம். அப்பா கைய சீப்பு மாதிரிதான். கிட்ட வா. என் தங்க பிள்ளைக்கு நான் எடுத்து விடுவேன். என்ன தங்கம்? ஆமாப்பா. அப்பா, எனக்கு நீங்களே தினமும் இழுத்து விட்டுருங்கப்பா. ஏய், பாலை என்கிட்ட போடுறா. ஏய், வாசிட்ட போடுறா. நீ என்கிட்ட போடு, நான் கிசார் கிட்ட போடுறேன். டேய், என்கிட்ட போடுறா. நீங்க ரெண்டு சண்டை போட்டீனா நான் ரெண்டுத்துக்கு தர மாட்டேன். டேய் மலனே, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்டா. ஒழுங்கா தந்திர சொல்லிவிட்டேன். இல்லன்னு வச்சிக்க. என்ன பண்ணுவியா? சொல்ல மாட்டா இந்த அம்பாசி. செஞ்சிருவா பாத்துக்க. டேய், என்கிட்ட பால போடுறா. நான் என்கிட்ட தான் பால போடணும். போட முடியாது. போடலன்னு வச்சிக்க. ஐயோ, சண்டை சச்சரவு போடாதீங்க. எத்தனை வாட்டி நான் சொல்றது? அத்தை வேலை பார்க்கணுமா வேண்டாமா? அத்தை, நான் இல்லத்தா. இவன் மதனுதான். மதனா? வாசத்தை தான் ரொம்ப கேட்டது. ஆமாத்தா, இவதான் ரொம்ப அதிகாரம் பண்றா. அது அத்தல்ல, அப்படிதான் இருக்கும். இங்க வா அந்தரசி, அத்தோட சோறு விட்டுட்டு அங்க வா. போங்கத்த, நீங்க மட்டும் தான் எங்களை கொஞ்சம் கொஞ்சினீங்க. இப்போ நீங்களும் இவளை கொஞ்ச ஆரம்பிச்சிட்டீங்க. டேய், உங்களை நான் கொஞ்சிட்டு தானடா இருக்க. இப்பலாம் நீங்க எங்களை கொஞ்சறதே இல்ல. டேய், நீங்க தான பாப்பா பத்திரமா பார்க்கணும். எங்க அவதான் எங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கா. அத்தை வாய் பசிக்குதே. ஐயோ, சோறு வடிக்க போலியா? இரு, இப்ப சோறு வடிச்சுவே, அப்புறமா அத்தை சோறு விட்டு விடுதே. இல்ல, ரொம்ப பசிக்குதே. ஐயோ, ரொம்ப பசிக்குன்னு சொல்றானே, சோறு வெந்துட்டேன்னு கூட தெரியலையே. ஏய், அத்தைக்கு பழக்கம் இல்லையா, ஸ்பீடா வர மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் பொறுத்துக்க. டேய், அத்தைக்கு எல்லாம் தெரியாதுலடா, ஏன்டா அப்படி அடம் பிடிக்க? அத்தை, பரவாயில்லை, நீங்க மெதுவாவே சோறு பொங்குங்க. இவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்குன்னா ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருக்கும் பழம், அதை எடுத்து கொடுத்துக்கிறேன்.
பசியில இருக்கா. இன்னும் சோறை வடிக்கல, எனக்கு குழம்பு வேற வைக்கணுமே. ஐயா அத்தை, கஷ்டப்படாதீங்க அத்தை. நீங்க சோறு மட்டும் வடிங்க. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, நான் போய் குழம்பு வாங்கிட்டு வரட்டுமா? குழம்பு வாங்க போறியா? ஆமா, இப்போ உங்களுக்கு குழம்பு வைக்க நேரம் ஆகும்ல. நீங்க சோறு மட்டும் போங்க, நான் ஓடி போய் குழம்பு வாங்கிட்டு வந்துறேன். சரிங்க அத்தை? டேய், என்கிட்ட காசு வேற இல்லையே, எப்படி வாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாட்டி பேர் சொன்னா கொடுத்துருவாங்க. அதுக்கான நீ மதனப்பா பேர் சொன்னாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அதே மதனப்பா ஃப்ரெண்ட் ஹோட்டல் தான், நாங்க போனாலே எங்களுக்கு சும்மா கொடுப்பாங்க. இரு இரு, சும்மாலாம் வாங்கிட்டு வர வேண்டாம். 50 ரூபாய் தரேன், வாங்கிட்டு வரியா? சரிங்க அத்தை. இந்த காசெல்லாம் எங்கடா வைப்பாங்க? தேன்மொழி சித்திக்கு தெரியுமே. தேன்மொழி சித்தி கிட்ட கூட இருக்குமே. அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்மளே பாத்துக்கலாம். கொஞ்ச நேரம் பசிய பொத்துக்கடா, இப்ப அம்மா எல்லாரும் வந்துருவாங்கடா. நான் காலையில சாப்பிடாம இருந்துட்டேன், அதான் எனக்கு பசிக்குது. ஐயோ, புள்ள பசில தான் இருக்கா. சரி, நான் சோற வடிச்சு போடுறேன், நீ போய் ஹோட்டல் குழம்பு வந்துருவியா? சரிங்க அத்தை. இரு, எங்கயாவது காசு இருக்கான்னு பாத்துட்டு வரேன். டேய் சார், எங்கடா போல? மாமா, நம்ம வீட்ல எல்லாரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்கல்ல, அதான் வீட்ல சோறு பொங்கலல்ல, அதான் மதனுக்கு பசிக்கும்ல, அதான் ஆனந்தத்தை சோறு பொங்கி வடிக்க போறாங்களா, குழம்பு ஹோட்டல்ல வாங்க போறேன். ஓ, சாப்பிடலையே யாரும்? ஐயோ, சரிடா, நீ வீட்டுக்கு போ, மாமா சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன், போ. உங்களுக்கு சர்மம் வேண்டாம் மாமா, குழம்பு மட்டும் தானே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், குழம்பு மட்டும் வாங்கினா நல்லா இருக்காது. மாமா சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ. சரிங்க மாமா. அத்தை, டேய் வாடா, குழம்பு வாங்கிட்டு வந்துட்டியா? அத்தை சோறு பொங்கிட்டேன். டேய் சார், கேரியர் தூக்கிட்டு எங்க போறா? அச்சச்சோ, மாமா திட்டுவாங்களோ? சித்தப்பா. என்னடா தங்கப்புல, கேரியர் எங்க தூக்கிட்டு போயிட்டு வர? அத்தடி செத்த. சித்தப்பா, மதனுக்கு வயிறு பசிக்கான், வீட்ல யாரும் சோறு பொங்கி வைக்கலல, ஆனந்தத்தைக்கும் குழம்பு வைக்க நேரம் ஆயிட்டு, அதான் வீட்ல சோறு வடிச்சிட்டாங்க, அதான் ஹோட்டல்ல போய் குழம்பு வாங்கலாம்னு போனேன். அப்படியாமா? ஆமா மாமா, எனக்கு நிறைய பேருக்கு குழம்பு வச்சு பழக்கம் இல்லையா, அதான் நேரம் ஆகுது. இவன் வேற பசிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான், அதான் சோறு வடிச்சிட்டேன். குழம்பு மட்டும் பக்கத்து ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன்னு கிஷோர் சொன்னா, அதான். என்கிட்ட சொல்லிருக்கலாமா? மொத்தமா நான் அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. நீ ஏமா ஒத்தையில கண்டு கஷ்டப்பட்டு இருக்க? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், இல்லன்னா தேமல் தொலைக்கி கூட்டுக்கலாம்ல, அவளு நீ சேர்ந்து சமைச்சிருக்கலாமா? இல்ல மாமா, அவ வேண்டான்னு தான் நான் சமைக்க போனேன், அதான் நேரம் ஆயிட்டு. இவன் ரொம்ப பசிக்குன்னு தொந்தரவு பண்ணா, அதான். சரிம்மா, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நான் போய் ஹோட்டல்ல ஏதாவது வாங்கிட்டு வரேன்னா. வேண்டாம் சித்தப்பா, நான் போனேன். தரன் மாமா, நீ வீட்டுக்கு போ, நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அவன் வாங்கிட்டு வந்து வா, மேற்கொண்டு சமைக்கிறதுக்கு நான் தேன்மொழி வர சொல்றேன். இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன், அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் மாமா. வீட்டுல தானமா இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஒருத்தி எப்படி கஷ்டப்படுவ, பிள்ளைங்கள பாத்துட்டு இருக்க, வீட்டு வேலையே பாத்துட்டு இருக்க, அதெல்லாம் வேண்டாம். நான் போய் தேன்மொழி வர சொல்றேன். டேய், தருமமா வாங்கிட்டு வரதா, அத்தை எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்கண்ணா. சரிங்க சித்தப்பா. ஐயோ, தேன்மொழி பாவம், அவ ரெஸ்ட் எடுக்கட்டுமே, மாமா ஏன் இப்படி பண்றாங்க? ஐயோ அத்தை, தேன்மொழி சித்திக்கு ஒரு வேலை கூட செய்ய தெரியாது, அவங்க வந்தாலும் வேஸ்ட் தான். டேய், அப்பலாம் சொல்ல கூடாதுடா. உண்மைதான், தேன்மொழி சித்திக்கு ஒரு வேலை கூட தெரியாது. பீனாமா கூட தேன்மொழி சித்தியை பார்த்து சுவாம்பேரின்னு தான் சொல்லுவாங்க. டேய், பெரியவங்க சொல்லுவாங்கடா, அது சும்மா சொல்லுவாங்க, அத நீங்க சொல்லக்கூடாது. அவங்க உங்க சித்தி இல்ல, அப்படியே சொல்லக்கூடாது, சரியா? ஆண்டிட்ட, நீங்க தட்டெல்லாம் எடுத்து வைங்க, நான் தருண் மாமா வராங்களான்னு பாத்துட்டு வரட்டுமா? டேய், வாங்கிட்டுங்க ரெண்டா வருவாங்க, நீ ஏன்டா இவ்வளவு அலைச்சல் அலையுத? உன் காலுக்கு என்னத்துக்கு ஆகும்? இந்த அத்தை ரொம்ப நல்லவங்க, விக்கி மாமாவே மாதிரிதான். ஆனந்தி அத்தை. என்னடா சொல்ல? நீங்க ரொம்ப நல்லவங்க, மீனா அம்மா மாதிரி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனடா மீனா அம்மா மாதிரி பிடிக்கும்னா அப்ப மத்த அம்மா பிடிக்காதா? அப்படி இல்லத்தா, செம்பல்லி அம்மா நல்ல சோறு கொடுப்பாங்க, நல்லா உருட்டி விடுவாங்க. ஆனா சேட்டை பண்ணிட்டோம் பெண்ட் எடுத்துருவாங்க. தமிழம்மா நின்னாலும் திட்டுவாங்க, நடந்தாலும் திட்டுவாங்க, விளையாண்டாலும் திட்டுவாங்க, படிக்கலன்னா திட்டுவாங்க, டியூஷனுக்கு போலன்னா திட்டுவாங்க. திட்டு திட்டு திட்டுதான். தமிழம்மா பார்த்தாலே எங்களுக்கு பயம். மீனக்குட்டி அம்மா, நாங்க இங்கெல்லாம் விளையாண்டா எங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்கன்னு 4 தெரு தள்ளி போய் விளையாட போனாலும் தேடி கண்டுபிடிச்சு அங்க இருந்து அடிச்சே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. நாங்களும் தான் எத்தனை தெரு தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாட முடியும்? பெரிய மனசி, அவங்க உங்க மேல அக்கறையா இருக்காங்க, நீங்க தொலைஞ்சு போயிட கூடாதுல்ல, அத தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஐயா அத்தை, விட்டுட்டு வரதே அவங்க தானே, அவங்க தான் சொல்லுவாங்க இந்த தெருல விளையாடணும், வேற எந்த தெருக்கு போக கூடாதுன்னு. அந்த தெருல தான் விளையாடிட்டு இருப்போம், ஆனாலும் இந்த தெருக்கு எதுக்குடா வந்தீங்கன்னா அடிச்சே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஐயோ அம்மா, முடியலடா.
எங்களை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிடுவாங்க. இந்த வயசுல விளையாடாம வேற எந்த வயசுல விளையாட போறீங்க? நல்லா விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ட விளையாட்டு சாமான்லாம் வாங்கி தருவாங்களே. அது மட்டும் இல்ல, லீவ் விட்டா எங்க கூடயே தான் விளையாடுவாங்க. தோட்டத்துக்கு கூட்டு போவாங்க, கூட்டாஞ்சோறு பொங்கி கொடுப்பாங்க, கிணத்துல நீச்சல் அடிச்சு விளையாடுவோம். சூப்பரா இருக்கும். அப்போ உங்களுக்கு மீனாம்மா தான் பிடிக்கும். இப்போ நீங்களும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்களும் மீனாம்மா மாதிரியே தான் இருக்கீங்க. ஆமா, நான் சொல்ல நினைச்சு அவன் சொல்லிட்டான். அண்ணி அண்ணி வா தருணே. இந்தாங்க முத சாப்பிடுங்க. நீ நேரம் ரொம்ப அதுல பிள்ளைகளுக்கு வச்சு கொடுங்க. இருக்கட்டும், நீ கை கழுவிட்டு உட்காரு, உனக்கு வச்சு தரேன். இல்ல நீ நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. அதெல்லாம் நீ சாப்பிட்டுக்க மாட்டே. உன் முகத்தை பார்த்தா தெரியல. இரு, நான் போய் தட்டு எடுத்து வரேன், சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல நீ இருக்கட்டும். நான் சொன்ன கேளு. நீ பட்னியா கிடக்க கூடாது, அவ்வளவுதான். உட்காரு, நான் சாப்பாடு தரேன், நீ சாப்பிடு. அத்தை, இதான் ஆனந்தத்தங்கடி. எதுக்கே உன் அண்ணனா நான் எப்போ நினைச்சேனோ அப்பவுமே எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிட்டாங்கடா.